அனைவருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் தாவேகாவினர் செய்யும் அட்டூழியமும் அராஜகமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவினர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல அரசு பள்ளிகள், பல பள்ளிகள் அங்கெல்லாம் போயிட்டு குத்தாட்டம் போடுறாங்க. விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டி குழந்தைங்களை அரசியல் ரீதியாக குழந்தைங்களை அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண பார்க்குறாங்க. குழந்தைங்களை அரசியல்வாதி ஆக்க ட்ரை பண்ணுறாங்க. குழந்தைங்களை அவங்க கட்சியில் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எவ்வளோ பொறுப்பற்றத்தனமாக இந்த தாவேகா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். முதல்ல காங்கிரஸுடைய அமைச்சர் விஸ்வநாதன், காங்கிரஸ் அமைச்சர் 2 பேர் இடம்பெற்றிருக்காங்க இல்லையா அமைச்சரவையில். அதில் விஸ்வநாதன்ற காங்கிரஸ் அமைச்சர் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பள்ளி வளாகத்திற்குள் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதுவும் அந்த பாட்டு தான் ஹைலைட், அவர் குத்தாட்டம் போடுற பாட்டு பாருங்கள். பார்த்தீங்கல்ல, வைப் பண்ணுறாங்க. வைப் இது என்ன பப்பா பாரா? வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது பார்ட்டி ஹாலா? என்ன நடக்குது இங்கே? ஸ்கூலு, பள்ளி வளாகம், மாணவர்கள் நிற்கிறாங்க. வாடி 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 கைப்படாத செடி. அதுக்கு அர்த்தம் என்ன? விஸ்வநாதன் அவர்களே அதற்கு அர்த்தம் என்ன? மாணவர்கள் முன்னாடி இப்படி ஒரு பாடலை போட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு கைஸ்? எதிர்கால தூண்களை உருவாக்கக்கூடிய, அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இடம், அறிவை ஊட்டக்கூடிய ஒரு இடம் பள்ளிக்கூடம். அங்கே போய் வாடி 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 கைப்படாத சீடினா என்ன? கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா நாடே கூத்தாடிக்கிட்டு தான் இருக்கும். இதோட இம்பேக்ட் என்னன்றதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இன்னும் பின்வரும் காலங்களில் தான் தெரிய வரும். இப்படி ஸ்கூலுக்குள்ளே போய் குத்தாட்டம் போடுறது, மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். விஜய் அவர்கள் பிறந்தநாள்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ளெல்லாம் போய் கொண்டாடுறாங்க, பாட்டு போடுறாங்க, சினிமா பாட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்துல எல்லாம் வச்சு கொளுத்துறானுங்க, பட்டாசு கொளுத்துறானுங்க. முன்ன பின்ன பெட்ரோல் பங்கில் ஏதாவது வெடிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க உடனே அதுக்கு திமுக மேலே பழிய தூக்கி போட்டு நரேட்டிவை வேறு மாதிரி செட் பண்ணுறதுக்கு ரூட் மாஃபியான்னு ஒரு கும்பல் இருக்குது. நாங்கள் கண்ணால் பார்த்தோம், இதுதான் நினச்சி திமுக காரன் தான் கொளுத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே பழிய தூக்கி போட்டுடலாம் இல்லையா? ஆகவே எப்படி கேடுகட்ட செயல்களில் ஈடுபடுறாங்க பாருங்கள். பெற்றோர்கள்லாம் அவங்களுடைய பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இதுக்கு தானா? படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக்கிறதுக்கு தானே அனுப்புகிறாங்க பெற்றோர்கள்லாம். அங்கே வாடி 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 கைப்படாத செடின்னு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுடைய எதிர்காலம் இதனால நாசமாக போகுன்ற எண்ணமே இல்லை, கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க. போராடும் மாணவர்களை விரட்டி விரட்டி ஓடி ஓடி கைது பண்ணுது இந்த காவல்துறை. இன்னொரு பக்கம் பார்த்தா நீட்டுனால தமிழ்நாட்டில் ஏற்கனவே 3 பிள்ளைங்க இறந்தாச்சு, தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இங்கே என்னன்னா அமைச்சர் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கார். இவர் என்ன அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா உயர் கல்வித்துறை அமைச்சர். உயர் கல்வித்துறை அமைச்சர். ஐயோ, தமிழ்நாட்டுக்கு வந்த சாபக்கேடு, வெக்கம் கெட்டதுங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களே நல்லா இருக்குல்ல, வாடி 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 கைப்படாத சீடின்னு ஜாலியாக செம்மையாக வைப் பண்ணுறாங்கல்ல. என்ன ஸ்கூலுக்குள்ளெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட இப்படிலாம் வைப் பண்ணலாம்ல? உங்கள் பிள்ளைங்களே இதே மாதிரி வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்ல? ஜாலியாக வாடி வாடி கைப்படாத சீடின்ட்டு அங்கேருந்து அதுக்கு அர்த்தம் என்ன? வாடி வாடி கைப்படாத சீடினா என்ன அர்த்தம்? அதை சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. ஆடா தற்கொலை கூட்டமே, இந்த கட்சிக்கு வாக்களித்து தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே சீரழிக்கிறதுக்கு வாக்களித்து வச்சுருக்கீங்களே, வெக்கமாக இல்லை? உங்களுக்கு சூடு சொரணன்னு ஒன்று இல்லை? கோபம் வரல இதெல்லாம் பார்த்தா? உங்களுக்கெல்லாம் நாங்கள் பேசுகிறத பார்த்தா தான் கோபம் வரும். நாசமாக போகணுன்னு தான் இருக்கீங்கன்னா நாசமாக போய் தொலைங்க, தவிட்டு தற்குறிகளா. நாங்கள்லாம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போகிறது தான் சரியாக இருக்கும்னு தோணுது. இந்த ஊரில் வாழ்ந்தாக்க எங்கள் வீட்டு பிள்ளைகளும் கெட்டு போயிடும் போல இருக்குது. கேடுகட்ட ஊராக மாறிடுச்சு இந்த ஊர், தற்குறி நாடு. இது பாருங்கள், பள்ளி மாணவர்கள்கிட்ட அவருடைய புகைப்படத்தை கொடுத்து இவர் என்னமோ பெரிய இவர் அப்படியே சுதந்திர போராட்ட தியாகி, இவர் அப்படியே மொழி போரில் பங்கெடுத்தவர், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர், தமிழ்நாட்டுக்காக பயங்கரமாக உளன்னு உழைச்சி ஜெயிலுக்கு பல தடவை போய் மக்களுக்காக பெரும் போராட்டத்தெல்லாம் நிகழ்த்தினவர், மக்களுக்காக அப்படியே நின்றவர், பொது வாழ்க்கையில் அப்படியே பல வருஷ அரசியல் அனுபவம் கொண்டவர். அப்படியே இவர் புகைப்படத்தை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து இவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, இவர் எவ்வளோ நல்ல தலைவர் தெரியுமா அப்படின்ட்டுலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எவ்வளோ கேடுகட்டத்தனமாக தமிழ்நாட்டில் குழந்தைங்களை வச்சு எப்படி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தாவேகான்றதை பாருங்கள். இதில் வேற வெக்கமே இல்லாமல் பெருமை மயிரா வேற பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் குழந்தைங்களையும் நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொரணையே இல்லாமல் தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். அடுத்தது ஒரு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கு பட்டமளிக்கும் விழாவிலும் இதே மாதிரி பாட்டு ஓடுது. இங்கே பாருங்கள், என்ன பாட்டுன்னு பாருங்கள். ஏதோ தாவேக்காவோட நிகழ்ச்சின்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. தற்குறிகள்னு எதுக்கு சொல்கிறோன்றது புரியுதா?
சிம்பிள். இதை பார்த்தா இந்த தற்குறி கூட்டத்துக்கு வாக்களித்த தற்குறிகள் இருக்காங்க இல்லையா, இந்த தற்குறிகளுக்கு இதெல்லாம் தற்குறித்தனமாக தெரியாது. சூப்பராக இருக்கே, இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு தற்குறிகள் இந்த தற்குறி நாட்டில் இருக்கிறார்கள். இங்கே பாருங்க, அரசு பள்ளி வளாகத்திற்குள் தாவேக்காவுடைய கொடியை கட்டி ஏதோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கானுங்க. அவங்க அப்போ விட்டு இடம் மாதிரி இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க தாவேக்கா பொறுக்கி கூட்டம். சார், நீங்கள் ஒரு சினிமா பாடல் நடனம் ஆடுனது வந்து வைரலாக இருக்கு, எப்படி சார் பார்க்குறீங்க? முதலமைச்சருடைய பிறந்த நாள், முதலமைச்சர் பிறந்த நாளை என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமாக அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்னை கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பாயிட போகுது? ஒரு தப்பும் கிடையாது. இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்குறாரு. சூப்பரான அமைச்சர். பக்கத்தில் இருக்கிறவர் அவங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன இதாக வாயில் வருது எனக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க இந்த தற்குறிகளை. ஐயோ, இந்த மக்களையெல்லாம் என்ன சொல்கிறது? இவர் காங்கிரஸ்காரராச்சே, நீ எதுக்கு தாவேக்கா கூட லிங்க் பண்ணி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க நிறைய அறிவாளிகள். காங்கிரஸ்காரனுங்க மட்டும் என்ன அப்படியே அறிவு அப்படியே வலிஞ்சு தள்ளுறவனுங்களா? இதுக்கு தான் திமுக மாநிலத்தில் சுயாட்சி, முழுக்க முழுக்க நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், வேறு கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அமைச்சரவையில் இடம் பெற்று விட்டாலே அது வேற கட்சி அப்படின்லாம் பார்க்க முடியாது. எல்லாருமே சேர்ந்து தானே ஆட்சி பண்ணுறாங்க. தாவேக்கா தானே ஆட்சி பண்ணுது. தாவேக்காவுடைய அமைச்சரவை தானே. வன்னியரசு அவர்களே பயங்கர அணிலா மாறி விட்டாப்புல. என்னடா இவரே இவ்வளோ பெரிய அணிலா மாறிட்டார் அப்படின்ட்டு வாயை பிளந்து பார்க்குற நிலைமையில் இருக்கார் அவரே. இதில் இவங்க எல்லாம் ஏமாத்துறோம். ஒரு கூட்டத்து கூட போய் சேர்ந்தா அந்த கூட்டத்தை மாதிரியாக தான் இவங்களும் மாறிடுவாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு தற்குறி கூட்டம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அவங்களுடைய தற்குறித்தனங்களையெல்லாம் இன்னும் நல்லா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. மக்களுக்கு மக்களுக்கு என்னத்தை தெரிஞ்சு என்ன மண்ணாக கிடைக்க போகுது? மண் வாயில் வருது எனக்கு. நல்லா அடுத்த தேர்தலையும் இது எதையுமே பற்றி கவலைப்படாமல் இந்த தற்குறி கூட்டத்துக்கே வாக்களிக்க போகும் மக்கள். போன தடவை விஜய் அண்ணா பர்த்டேக்கு நீங்கள் வாடி வாடி கைப்படாத சிடி பாட்டு போட்டிங்க, இனிமே டாடி மம்மி வீட்டில் இல்லை அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க சரியா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணணும் இந்த மக்கள். தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு முகமூடி போர்த்திய ஒரு பூமர் மாநிலம். சிம்பிள். முற்போக்குன்றது ஒரு முகமூடி, ஆக்சுவல் முற்போக்கு மாநிலம் கிடையாது. இது ஒரு 1ஆம் நம்பர் பூமர் மாநிலம். முற்போக்கும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இங்கெல்லாம். அடுத்தது இங்கே பாருங்க, குழந்தைங்க கையில் எல்லாம் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை பிச்சு பிச்சு கொடுத்து கரெக்டாக வந்து அதை வந்து இது பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து இதை வந்து பண்ணி அவர் கடைசியில் அவர் ஃபோட்டோ வருது. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. 10 வயசு சிறுமியை ரேப் பண்ணுறான், 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்காங்க கும்மிடி பூண்டியில். இப்படியெல்லாம் பட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இங்கே என்னென்னா குழந்தைங்களை வச்சு விஜய் மாமாவுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எல்லாம் வந்து வெக்கமாக இல்லையா? சூடு சொரணை இல்லையா? கேவலமாக இல்லையா? குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்திட்டு அந்த குழந்தைங்களே வச்சு அரசியல் ரீதியாக யூஸ் பண்ணுறீங்களே, வெக்கமாக இல்லை? பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் அதுவும் கேடுகட்ட ஜென்மங்கள். இதெல்லாம் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸ்கூலுக்குள்ளே போய் டிவிக்கேன்னு கத்துறது, குத்தாட்டம் போடுறது எல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்துருந்துச்சு அப்படின்னா ஐயோ எத்தனை பேர் வேட்டி அவுத்து போட்டு ரோட்டில் கடந்து உருண்டிருப்பாங்கன்னு தெரியல. நடுநிலைவாதிகள், நடுநிலை ஊடகங்கள், இது மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்கங்க. திமுக ஆட்சி காலமாக மட்டும் இருக்கணும் இந்நேரத்துக்கு. ஐயோ, அதுக்கு ஒரு டிபேட்டு, அதுக்கு மக்கள்கிட்ட இன்டர்வியூஸு, அதுக்கு அப்படி இதுக்கு இப்படி, அதுக்கு 1008 கட்டுரைகள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி எங்கடா போய் ஒளிஞ்சு கிடக்குறீங்க? எந்த பொந்துக்குள்ளடா கிடக்குறீங்க? சபீர் குபீர் அகமதுலாம். இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு ஸ்கூலில் மாணவர்களையெல்லாம் நிற்க வச்சு கரெக்டாக ஐ லவ் தளபதி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மாணவர்களையெல்லாம் நிற்க விட்டு. இவர் யார் முதல்ல? மாணவர்கள்லாம் வந்து இவருக்காக போய் நிற்கணும், வெயிலுக்குள்ளே நின்று இப்படி குனிஞ்சு நிற்கணும், நிமிர்ந்து நிற்கணும், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நிற்கணும். இதெல்லாம் யார்? இவர் யார் எதுக்கு பண்ணணும் இதெல்லாம்? இவர் என்ன ஏதாவது பெரிய தியாகியா? மாணவர்களுக்காக ஏதாவது செஞ்சுட்டாரா? அப்படியே பெருசாக எதையாவது பண்ணிட்டாரா? தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் இதே மாதிரி கிரியேட் பண்ணலாம்ல. இவர் யார் முதல்ல? இவர் ஒரு தலைவரா? இவர் யார் முதல்ல? இவர் சிஎம் ஆயிட்டாராம், அதனால மாணவர்களையெல்லாம் இப்படி போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டு பிள்ளைங்க இது மாதிரி போய் விஜயோடைய ஃபோட்டோவுக்கு போய் இப்படி நிற்கணும் அப்படின்னா ஐயோ எனக்கெல்லாம் வந்து ஏறுது நினச்சாலே. பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா, இல்லைன்னா விஜயோடைய ஃபோட்டோவில் போய் இப்படி உட்காந்துக்கிட்டு விஜயோடைய ஃபோட்டோ இப்படி ட்ரோன் ஷாட்டில் வந்து விஜய் ஃபோட்டோ தெரியணுன்றதுக்காக பிள்ளைங்களை இப்படி நிற்க வச்சு வெயிலுக்குள்ளே இதுக்காக பிள்ளைங்களை அனுப்புகிறோமா ஸ்கூலுக்கு? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு.
காலை உணவு திட்டத்தில் காலையில் சாப்பாடு கொடுக்க 40 குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லையா, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 40 குழந்தைங்களுக்கும் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிஸ்கட், குழந்தைங்க வயிற்று பசிக்கு பிஸ்கட். ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்றிட்டாங்க. உத்தரப்பிரதேசில் தான் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடக்குது. இங்கே பாருங்கள், பள்ளியில் சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்ள உப்பு, செய்தியை வெளிக்கொண்டு வந்தவர் மீது வழக்கு. சப்பாத்திக்கு உப்பு வச்சு கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசில். இங்கே என்னென்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காங்க. வெல்ஜான், பிராவோ பிராவோ. அடுத்தது பாருங்கள், ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் அமைச்சர் ஜெகதீஸ்வரி இவங்க வந்து மாணவ மாணவிகள் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க. எங்கள் அண்ணன் எடுப்பார்லே அப்படி சுற்றி சுற்றி அந்த மாதிரி செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல அமைச்சர் பெருமக்கள், நல்ல வாக்காளர்கள், நல்ல குடிமக்கள் தமிழ்நாட்டில். மாணவர்கள் மாணவிகள்லாம் நல்ல, அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் கண்ணு முன்னாடி தெரியுது, பளிச்சுன்னு இருக்கு. தமிழ்நாட்டில் வளரக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம் இனிமேல் என்னவா இருக்க போகுதோ தெரில. இந்த ஒரு காணொளியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தாவேக ஆட்சி மாணவர்களை என்ன மாதிரியான ஒரு வழியில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு ஆட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, அண்ட் மாணவர்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்க போகுது அப்படின்றது நம்மளால் தூரத்துலேருந்தே பார்க்க முடியுது. தொலைநோக்கு பார்வையிலேருந்து பார்க்குறப்போ நாசமாக போக போகிறாங்க மாணவர்கள் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியுது. அந்த லட்சணத்தில் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. வாடி வாடி கைப்படாத செடியில் ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிஸ்கட்டு கொடுக்குற அளவில் தான் இந்த ஆட்சி இருக்குது. ஆகவே இந்த காணொளியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கேடுகட்ட ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.